வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வரும் ஏப்ரல் மாதம் மகரம் ராசிக்கு எப்படி இருக்கும், ஏப்ரல் மாதம் மகரம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு பதிவை தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நான் உங்கள் குரு மணிகண்டன் ஜோதிடர், கேரளா, பாலக்காடு. நாம பாத்தீங்கன்னா NLS அப்படிங்கிற ஒரு முறையில ஒரு ஜாதக கட்டத்தை 12 பாவகத்தை 6 நட்சத்திரமும் 6 லக்னமும் தான் ஆள்கிறது. அந்த சூட்சமத்தில் ஜாதகம் பார்த்து அந்த செயல்பாட்டுகளை செயல்படுத்தினால் ஒரு ஜாதகர் வெற்றி பெற முடியும், அந்த பலாபலன் வெற்றி தரும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தை ஜெயிக்க வைக்க முடிகிற ஒரு அமைப்புல நம்ம ஜாதகம் பார்த்து பலன் சொல்றோம். அந்த பலன் உங்களுக்கு வெற்றியான ஒரு அமைப்பை எல்லாம் தரும். சரி, நாம இப்போ ஏப்ரல் மாதம் மகரம் ராசிக்குள்ள பதிவை பார்ப்போம். மகரம் ராசிக்கு இந்த மாதம் நாயகர்களாக வரக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் தான் மகர ராசிக்கு நாயகர்களாக வருகிறார்கள். இந்த நாயகர்களுடைய செயல்பாடு எந்தெந்த பாவகத்தில் இருந்து என்னென்ன விஷயத்தை செயல்படுத்தும் மகரம் ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் ராசிக்கு 5க்குடைய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே சுக்கிர பகவான் தான் மகரம் ராசிக்கு 10க்குடையவரும். 5 10க்குடைய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே போல மகரம் ராசிக்கு 4ம் 11க்கும் உடைய செவ்வாய் பகவான் அவர் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ மகரம் ராசிக்கு செயல்படக்கூடிய இடங்கள் என்னென்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் பாவகமும் 3ஆம் பாவகமும் 5ஆம் பாவகமும் தான் இந்த மாதம் இயக்க போகிறது. அவர்களுக்கு 12ஆம் பாவகத்துடைய சப்போர்ட் வரும். அப்போ 3ஆம் பாவங்கிற முயற்சி, தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இந்த மாதம் இன்னும் வலுவாக போகிறது. இன்னும் அதிகப்படியான ஒரு தெம்பும் நல்ல ஒரு துணிச்சலும் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல 4ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய வண்டி, வாகனம், சுகம், வித்தை, ஒரு கூட்டமைப்பு, கூட்டம், சேவை மனப்பான்மை, தைரியம், அதற்குண்டான பக்குவம், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு செயல்படும். அப்போ மகர ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு 4ஆம் பாவகத்துக்கு 12ஆம் பாவகம் சம்பந்தப்படுவதால் அது 3ஆம் அதிபதியுடைய செயல்பாட்டிலும் இருப்பதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகங்கள் சொல்லக்கூடிய யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய பாக்கியம், எதிர்பார்த்து தடையாக இருந்தது தானாக செயல்படக்கூடிய அமைப்பு, அதே போல உங்களை நம்பி இருந்தவர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்த அமைப்பை கண்டுபிடித்து அவர்களை விட்டு விலகி வருதல், அதே போல் நீங்கள் செய்த நன்மைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் காலமாக இருக்கும். உங்களுடைய கர்மா, பூர்வ புண்ணியம் செயல்படக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த பூர்வ புண்ணிய அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஜீவனம், கர்மா, தொழில்னு புதிய தொழில் ஏற்பாடு இந்த மாதம் தொடங்கும் நினைப்பவர்களுக்கு அதற்குண்டான உதவிகளோ, அதற்குண்டான செயல்பாடோ, அதற்குண்டான வழிவகைகளோ, தூண்டுதலோ இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் ஒரு குடும்பம் அமைய வேண்டும், குடும்பத்திற்குண்டான போராட்டம், குடும்பத்திற்குள் போராட்டம், கணவன் மனைவிக்குள் பிரிவு, அதற்குண்டான ஒரு விஷயத்திற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியும், நல்ல ஒரு இணக்கம், நல்ல ஒரு மாற்றம், உங்களை தேடி ஏதாவது ஒரு உறவு வருதல், அதே போல காதல் திருமணம், அதே போல 2வது திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு, இதுக்கு எல்லாத்துக்கு உண்டான முயற்சி இந்த மாதம் வெற்றி பெறும். இல்லை என்றால் அதற்கு உண்டான வழிகளுக்கு செல்லும் பாதை கிடைக்கும். அதே போல அதாவது கரணம் தப்பினால் மரணமும் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு எந்த தருணமும் நல்ல கரணமேன்னு சொல்லி செயல்படக்கூடியவர்கள் தான் மகர ராசிக்காரங்க. இது வரைக்கும் எல்லாம் பார்த்தாச்சு, இனிமேல் என்ன வரத வழியில வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு, அந்த ஒரு தைரியம் எப்பவுமே இருக்கும். ஒரு காற்றாற்று வெள்ளம் போல் மனசு
மனக்குவியலில் விஷயத்தை காற்றில் பறக்க விட்டு விடுவீர்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல தெம்பும் தைரியமும் செயல்பாடும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருந்து உங்களுக்கு பல விஷயங்களை உணர்த்தி செயல்படுத்த போகிற மாதமாக இருக்கிறது. உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் குடும்பம், அங்கும் பங்காளி, குடும்ப உறவு, சொத்து, புதிய உறவுகள் வருகை, வழக்கில் வெற்றி பெறுதல், வழக்குகள் தள்ளி போகுதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அந்த நன்மைகள் அலைச்சலால கிடைக்கும். அந்த அலைச்சல் தான் உங்களுக்கு தீமையா இருக்கும். அப்போ இந்த அலைச்சல் இல்லாம ஒரு கஷ்டம் இல்லாம ஒரு இன்பம் இல்லை. ஒரு இன்பம் வருதுன்னா ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதை நீங்க நல்லா புரிஞ்சு செயல்படுத்தக்கூடிய அமைப்பு, அந்த பக்குவம் உங்களுக்கு வந்துடும். அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முறை, நல்ல வெற்றி, நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது இந்த மாதம். அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா, வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தேவையில்லாத தீய பழக்கங்கள் சொல்லக்கூடிய பழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக கையாண்டு மிதமான ஒரு அளவோடு பருகினால் எல்லாம் அமுதமேங்கிற மாதிரி அளவோடு செயல்பட்ட உங்களுக்கு நன்மை. இல்லைன்னா தேவையில்லாம கவர்மெண்ட்டுக்கு பெனால்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ அது நாம தேவையில்லாத செலவா இருக்கும். ட்ரிபிள்ஸ் போறது, வண்டியில லைசன்ஸ் இல்லாம இருக்கிறது, பொல்யூஷன் சர்டிபிகேட், ஹெல்மெட்டு, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுக்காக தேடி வரும். அதே நண்பர்களோட வண்டி எடுத்துட்டு போயிட்டு அது செலவு வச்சு அதுக்காக செலவு பண்றது. அப்போ கவனமான முறையில கையாளுவது சிறப்பு. அதுதான் உங்களுக்கு இருக்கிற இந்த மாசம் ஒரு கரும்புள்ளி. அப்போ அந்த செயல்பாட்டுல கவனமா இருந்தா போதும். மகர ராசியில படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல தெம்பும் சக்தியும் புதிய ஒரு உற்சாகமும் வரப்போகிறது. நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதே போல உயர் பதவி வேண்டி இருப்பவர்களுக்கு உயர் பதவிக்கு உண்டான ப்ரமோஷன் இல்லையா, உயர் பதவி கிடைத்தல், இருக்கும் இடத்திலேயே கிடைத்தல், அதற்குண்டான சக ஊழியர்களின் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அப்ப எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு இந்த மாதம் 70% நல்லதுதான் இருக்குது. உங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா குச்சனூர் சனீஸ்வரர் வழிபாடு, குச்சனூர் சனீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அங்கேயே பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல உங்களுடைய தானம் அப்படின்னு சொல்றது யாருக்காவதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு வாங்கி கொடுப்பது சிறப்பு, சாம்பார் சாதம் வாங்கி கொடுப்பது சிறப்பு. அந்த தக்காளி சாதம், சாம்பார் சாதம் வாங்கி கொடுக்கும்போது ஒரு தண்ணீர் பாட்டிலும் வாங்கி கொடுப்பது சிறப்பு. ஒரு 5 நபருக்கோ ஒரு 9 நபருக்கோ செய்வது நல்ல சால சிறந்தது. உங்களால் இயன்ற ஒரு அன்னதானத்தை செய்து நீங்கள் நல்ல நன்மை அடையலாம். உங்களுக்கு ராசியான காலங்களாக எண்களாக வருவது 3ஆம் எண்ணும் 6ஆம் எண்ணும் உங்களுக்கு ராசியான 3, 6 கூட்டு எண்ணிற்கு வருவது 3ஆம் தேதியிலும் 6ஆம் தேதியிலும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரும். அதே போல உங்களுடைய நிறம்னு சொல்லக்கூடியது, அதாவது மெரூன் கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது, ப்ரௌன் கலர்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு நல்ல ஒரு பவர் இருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேர அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன், ஜோதிடர், பாலக்காடு. நம்ம பாத்தீங்கன்னா NLS நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி 6 நட்சத்திரம் 6 லக்னம் நம் 12 பாவகத்தையும் ஆள்கிறது. ஒவ்வொரு 20 வருடத்திற்கும் ஒரு முறை நம்மை செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரம் எது, லக்னம் எது, அதற்குண்டான வழிபாடும் அதற்குண்டான செயல்பாட்டையும் செய்தால் வெற்றி பெற முடியும். எந்த ஒரு ஜாதகம் வெற்றி பெறுவதே என்று சொல்லி நாம பாரம்பரியமும் கேரள ஜோதிடமும் இணைத்து லக்ன நட்சத்திர முறைன்னு சொல்லி ஒரு முறையில பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். ஆன்லைன்லயும் பார்க்குறோம், நேரடியாகவும் பார்க்குறோம். சரி, நாம இப்போ இந்த மாதம் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிற பலனை தான் பார்க்க போறோம். ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம்
ஹங்குங் மகா கணபதே நமக. ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக. ஓம் நவகோள்கள் நற்துணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும்னு சொல்லி நாம இப்போ துலாம் ராசி பலனை பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த மாதம் நாயகர்களாக வரக்கூடியவர்கள் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும். அப்போ இந்த சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் நாயகர்களாக வரும் பொழுது சுக்கிர பகவான் ராசிக்கு 7ல் தன் வீட்டையே பார்க்கிறார், ராசியவே பார்க்கிறார். செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் போய் சனி பகவானுடன் வலுவாக இருக்கிறார். அப்போ 6ஆம் இடம் வலுப்பெறுகிறது, 7ஆம் இடமும் வலுப்பெறுகிறது, அவருடைய ராசியும் வலுப்பெறுகிறது. இருந்தாலும் அவர் வீட்டிற்கு அவர் 12ல் இருந்து ராசியை பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது வெளியூரில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம், வெளிநாட்டில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு நன்மை இந்த மாதம் உறுதியாக நடக்கும். ஏதாவது ஒரு நன்மை உறுதியாக நடக்கும். அதே போல திருமணத்திற்காக அலைந்து கொண்டு இருப்பவர்களுக்கு மணமகன் கிடைக்கவில்லை, மணமகள் கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு துணை செய்யும் மாதமாக அவர்களுக்கு செயல்படும். அதேபோல் திருமணமாகி மன வருத்தத்தில் இருக்கும் தம்பதியர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் மாதமாக, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் மாதமாக இருக்கும். அதேபோல் தொழில் வேண்டி, அரசு தொழில் வேண்டி பரீட்சை எழுதி காத்திருப்பவர்களுக்கு, அதே போல அரசாங்கத்திற்காக படிப்பிற்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீங்க, மனு கொடுத்திருக்கிறீங்க, விண்ணப்பம் கொடுத்திருப்பவர்களுக்கு, அதே போல் தொழிலில் ப்ரமோஷன் வேண்டி காத்திருப்பவர்கள், அதிகார தொழில் இருக்கக்கூடிய காவலர்கள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல வில்லேஜ் ஆபீசராக இருக்கக்கூடியவர்கள், வருவாய்த்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் மாதமாக செயல்படும். ஒரு புதிய இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதங்களாக செயல்படும். நினைத்ததை எவ்வளவு தூரம் சென்றாலும் அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. சரி, அப்போ அவங்க ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது யார் இடத்தில் எல்லாம் அப்படின்னு பார்த்தா, தன் நாக்கிலும் வாக்கிலும் நல்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நண்பர்களால் ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் செயல்படும். மனைவியிடம் தன் வாக்கால் வாதாடி ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் செயல்படும். உறவுகளில் தனது சகோதரி உறவில் ஏதாவது ஒரு சங்கடத்தை உண்டாக்கக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் செயல்படும். அதே போல வீட்டில் பெரியோர்கள் இருந்தால் அவர்களுக்கோ இல்ல தன் உடல் உபாதைகளிலோ ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைக்கோ அல்ல அதற்கு உண்டான அளவு வைத்திய செலவோ மருந்துகளோ எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த துலாம் ராசிக்காரர்ல கொஞ்சம் பேர் சந்திப்பாங்க. அதனால அவங்க எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடலில் இருக்கும் பொழுது அதை கவனமாக செயல்படுத்தி கொள்ள வேண்டும், சீர்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ புதுசா வெளியூர் போறது, ஆன்மீக யாத்திரை போறது, உல்லாச பயணம் போறது, அதையெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் முடிவு செய்து வெளியூர், உள்ளூர் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கு உண்டான முயற்சி அதெல்லாமே இந்த மாதம் ஏப்ரல் மாதத்துல அவங்களுக்கு செயல்படும், வெற்றி பெறும் அப்படிங்கலாம். தொழிலில் புதிய நண்பர்கள் சேர்வது, உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்தில் ஏதாவது தலைமை பொறுப்பை தருவது, ஒரு வெற்றியான செயலை நீங்கள் செய்வதற்கு உறுதுணையாக உங்களுக்கு பல நண்பர்கள் உதவி செய்வது, அந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதத்தில்
உங்களுக்கு 7ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 6, 7, 8 என்று 3 பாவகங்கள் தான் உங்களை இயக்குகிறது. இதற்கு நாயகர்களாக சுக்கிரனும் செவ்வாயும் இருந்து செயல்படுகிறார்கள். நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு தஞ்சை பெரிய கோவில் என்று சொல்லக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். அதே போல தகப்பன் சுவாமி என்று சொல்லக்கூடிய சுவாமி மலை தரிசனமும் நல்ல முன்னேற்றம் தரும். இங்கே செல்ல முடியவில்லை என்றாலும் அவர்கள் அருகில் இருக்கும் சிவன் கோவிலில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தரிசனம் காண்பது சிறப்பு. அதை செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்கள் எள்ளுருண்டை தானம் செய்வதும் தேங்காய் எண்ணெய் தானம் செய்வதும் அவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும். இவர்களுடைய வெற்றியான எண் அப்படின்னு சொன்னா, அதிர்ஷ்ட எண் சொன்னா, இந்த மாதத்திற்கு 4ம் 6ம் 4ம் 6ம் இவருக்கு அதிர்ஷ்டமான எண். 4ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் அதிர்ஷ்ட எண்கள். அதே போல அவர்களுக்கு இதே கூட்டு எண்ணிக்கையில் வரக்கூடிய தேதிகளும் அதிர்ஷ்ட தேதிகள். இவர்கள் வெள்ளை நிற ஆடையும் வெளிர் பச்சை நிற ஆடைகளும் இவருக்கு அதிர்ஷ்டத்தை தரும். இந்த மாதிரி அமைப்பு இந்த மாதத்தை இவர்கள் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை வருவதால் இவர்கள் எதிலும் கவனமுடன் இருந்து செயல்பட்டு பெற வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உங்கள் கேரளா குருமணிகண்டன் ஜோதிட ஆசிரியர். அக்ஸரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் குருமணிகண்டன் ஜோதிடர், கேரளா, பாலக்காடு. நாம பாத்தீங்கன்னா NLS, அதாவது நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி தமிழ் பாரம்பரியமும் கேரள முறையும் இணைத்து ஒரு 6 லக்ன முறைகளில் 6 புள்ளி முறைகளில், திருமண புள்ளி முறைகளில், தொழில் புள்ளி முறை, வருமான புள்ளி, வாரிசு புள்ளி, கடனடையும் புள்ளி, குபேர புள்ளி, தனப்புள்ளின்னு சொல்லி 6 லக்னத்தையும் 6 புள்ளிகளையும் பாவித்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒளிந்திருக்கும் சூட்சுமங்களை செயலாற்ற முடியும்னு சொல்லி, எந்த ஒரு ஜாதகம் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம்னு சொல்லி ஜாதக முறையில பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். சரி, நாம இப்ப பார்க்கக்கூடிய அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மிதுனம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ மிதுனம் ராசிக்கு பாத்தீங்கன்னா, மிதுனம் ராசிக்கு 12 கூடையவன் சுக்கிர பகவான் 11ல் பயிற்சியாகி இருக்கிறார். அதாவது மேசராசியில் இருக்கார். அதே பாத்தீங்கன்னா 11 கூடைய செவ்வாய் பகவான் 10ல் போய் இருக்கிறார். மிதுனம் ராசிக்கு 12 கூடைய சுக்கிர பகவான் 11ல் இருக்கிறார். 11 கூடைய செவ்வாய் பகவான் 10ல் இருக்கிறார். அப்ப இந்த ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா, புதிய தொழிலுக்கு தேவையான மாற்றத்தை உருவாக்குதல், தொழிலை செயல்படுத்த தேவையான உதவியை தேடுதல், நாடுதல், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு உறுதுணையாக செயல்படும் மாதமாக இருக்கிறது. உறவுகளில் இருந்து நினைத்த ஒத்துழைப்புகள் கிடைக்காவிட்டாலும் பழகிய நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் மாதமாக இருக்கிறது. நீங்கள் நன்மை செய்தாலும் உங்களுக்கு தீமையாக நடந்த காலங்கள் அதற்குண்டான நேரங்களை மாற்றி இப்பொழுது உங்களுக்கு நன்மையான காலங்களாக வரப்போகிறது. உங்கள் செயல்பாடுகளுக்கு நல்ல ஒரு செயலாக்கத்திற்கு உண்டான நேரங்கள் தொடங்க போகிறது. உங்களுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டாளிகள், நண்பர்கள், தொழில் முறை கூட்டாளிகள்,
இவங்களால எல்லாம் ஏதாவது ஒரு நன்மை வரக்கூடிய காலமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு செயல்பட போகிறது. அதே போல படிப்பில் நல்ல கவனமாக இருந்து செயல்பட்டால் உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு உருவாக்கி தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அரசாங்க வேலை வாய்ப்புக்காக பரீட்சை எழுதக்கூடியவங்க, அரசாங்கத்துல அதிகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட IPS IAS இந்த மாதிரி பரீட்சை எழுதக்கூடியவங்க எல்லாம் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கிறது. முயற்சி வெற்றியை தரக்கூடிய காலமாக இருக்கிறது. குடும்பத்தில் புதிய உறவுகளை தேடி, அதாவது திருமண வாழ்க்கைக்காக மணப்பெண் தேடுதலோ மணமகன் தேடுதலோ அந்த தேடுதல் வேட்டை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல முயற்சியையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதே போல தொழில் அப்படின்னு சொல்ல போனா மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ப்ரமோஷனை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எதிர்பாராத முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு வருகிறது இந்த ஏப்ரல் மாதம். அதே போல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏமாற்றம் காத்திருக்கிறது. பணத்தினாலோ வண்டி வாகனத்தினாலோ, வண்டி வாகனங்கள் கைவிட்டு, அதாவது திருடு போகக்கூடிய சூழ்நிலை, மொபைல் போன் திருடு போகக்கூடிய சூழ்நிலை, நகை நட்டு காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை, இந்த ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் இருப்பதால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அதுல ஏதாவது ஒண்ணு நம்ம மிஸ் பண்ணிட்டு வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள வாக்கை கண்டித்து கொண்டால், நாக்கையும் வாக்கையும் கண்டித்து கொண்டால் ஒற்றுமை நிலைத்தோங்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் உருவாகும். குழந்தைகளுடைய உடல் நலத்திற்காக மருத்துவம் தேடுபவர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதே போல குழந்தைகள் உடல்நிலையில் நல்ல கவனம் தேவை. உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் புதிய புதிய மாற்றங்களும் பரிமாற்றங்களும் பரிணாமங்களும் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிறது. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் சம்பளம் உயர்வோ இல்ல தொழிலில் வந்து திடீரென்று எதிர்பாராத ஒரு லாபத்தினால் கிடைக்கக்கூடிய வருமானமோ, அதே போல அரசியலில் பயணிக்கும் பொழுது ஒரு வெற்றி வாய்ப்போ, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசியல் கூட்டாளிகள் சேரக்கூடிய அமைப்பு, அரசியலில் கூட்டு வைக்கக்கூடிய அமைப்பு, இந்த அரசியல் சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு புது தன்மையையும் புது நம்பிக்கையையும் உதயத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுடைய இந்த மாதத்துடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா பரபரப்பும் படபடப்பும் பதபதைப்பும், பரபரப்பும் படபடப்பும் பதபதைப்புங்கிற மாதிரி உங்களை ஏதாவது ஒரு ரீதியில செயல்படுத்தி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கும் சூழ்நிலையை உருவாக்குகிறது. இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படுகிறது. தலை சம்பந்தப்பட்ட அமைப்பிலோ, வயிறு சம்பந்தப்பட்ட அமைப்பு, நரம்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு, இது ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல. அதை வந்து நீங்க ஜாக்கிரதையா கவனமாக கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தின் நாயகர்களாக உங்களுக்கு செயல்படக்கூடியவர்கள் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் தான். இந்த சுக்கிர செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பதி வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். அதே போல லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். அதே போல விஷ்ணு சகஸ்கரநாமம் சொல்வது உங்களுக்கு வெற்றியை தரும். அதே போல உங்கள் வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி ஆலமர விநாயகர், அரசமர விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தரும் தேதிகளாக வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 என்ற கூட்டு எண்ணிக்கையில் வரக்கூடிய தேதிகள் இந்த மாதம் வெற்றி தரும். அதே போல 6, 9 என்ற எண்கள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான எண்களாக இருக்கும். இளம் கிரே கலர் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான நிறமாக இருக்கும். உங்கள் புத்திக்கும் சக்திக்கும் நல்ல செயல்பாடு வரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பணங்கள் கண்டு தானம் செய்தல், பணங்கள் கண்டு தானம் செய்தல், குழந்தைகளுக்கு அதாவது சத்துணவில் படிக்கும் குழந்தைகளுக்கு
அதாவது பேரிச்சம்பழத்தில் செய்த லட்டு கடையில் இருக்கும், அந்த லட்டு வாங்கி குழந்தைகளுக்கு தானம் செய்தல், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிதானத்தையும் உங்களுக்கு ஒரு தனத்தையும் உங்களுக்கு ஒரு செயலையும் வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருக்கும். இந்த அமைப்புல வந்து நீங்க செயல்படுறப்போ நல்ல வெற்றி கிடைக்கும். அப்போ குடும்பத்துல பாத்தீங்கன்னா வாக்கையும் நாக்கையும் கவனமா வச்சுக்கணும். மனைவி கணவன் உறவு முறையில வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிலை உருவாகிறதுக்கு அது உயிர் விட போகுது. அந்த உயிர் விடும் நேரத்தை நீங்கள் வந்து தடுத்துட வேண்டாம். அது துளிர் விட்டு எந்திரிக்கிறப்போ நீங்க வந்து அதை தடுத்தீங்கன்னா, வாக்கால கண்டிச்சீங்கன்னா பிரச்சனையாகும். அதனால அந்யோன்யத்தை நல்லா கடைபிடிக்கணும். அப்போ நீங்க வந்து அந்த உயிர் துளிர் விடும் நேரம் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தை கையாண்டு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரிகாரமா இந்த பேரிச்சம்பழ லட்டு, பனங்கற்கண்டு இதெல்லாம் வந்து நீங்க பண்றப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐஸ்வர்யம், தெம்பும், மன தைரியமும், முன்னேற்றமும் கிடைக்கும். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளம். அக்ஸரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவுல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும், வருகிற ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த தனுசு ராசியுடைய அமைப்பை பார்ப்பதற்கு முன், என்னுடைய பெயர் குரு மணிகண்டன், நான் கேரளா பாலக்காடு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா NLS அப்படின்னு நட்சத்திர லக்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு முறையில நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி 6 நட்சத்திரம் 6 லக்னம் நம் 12 பாவகங்களை இயக்கும் ஒரு ஜாதகத்தில் அந்த பாவகங்களை அந்த ஜாதகத்தின் சூட்சமம் அந்த செயல்பாட்டுகளை சரியாக செயல்படுத்தினால் எந்த ஒரு ஜாதகமும் வெற்றி பெற முடியும்னு சொல்லி அந்த முறையில ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியுடைய பலனை பார்ப்பதற்கு போகலாம். ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக, ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக, ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. நவகோள்கள் நட்டுணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய, எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும்னு சொல்லி தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாத நாயகர்களாக வரக்கூடியவர்கள் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும். தனுசு ராசிக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த 5க்கும் 12க்கும் உடைய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் சனி பகவானுடன் போய் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சனி பகவானுடன் போய் இருக்கிறார். அவர் 3க்கும் 2க்கும் அதிபதி. அதே போல சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி அவர் 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் உரியவர் தனுசு ராசிக்கு 5இல் போய் இருக்கிறார். 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் உரியவர் 5இல் போய் இருக்கிறார். அப்போ இவருக்கு செயல்படக்கூடிய பாவங்கள் என்னென்ன பாவங்கள் பார்த்தோம்னா 4, 5, 6, 11. இந்த 4ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய வண்டி, வாகனம், வீடு, சுகம், சொத்து இது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களை வந்து தாக்கும். அப்போ அதனால நாம அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் கவனமாக இருப்பது நல்லது. பங்கு கேட்டோ, பங்கு கொடுத்தோ, இல்ல தாய் வழி வரக்கூடிய பிரச்சனைகள், தாய் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்தில் வந்து ஏதாவது ஒரு உரிமை பிரச்சனை, இது எல்லாமே வந்து இந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு விஷயமாக உங்களுக்கு இந்த மாதம் செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்தந்த பாதிப்புகளை சந்திக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து கடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம். அதே போல புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கு உண்டான ஏற்பாடோ இல்ல வண்டி வாகன தொழில் செய்யலாம் என்கிற ஏற்பாடோ மனசில் தோன்றும், செயல்படுத்த நினைப்பீர்கள். தொழில் மாற்றம் செய்யலாமா என்ற ஒரு எண்ணம் வரும். அதேபோல் குழந்தைகளை பிரிந்து குடும்பத்தை பிரிந்து நாம் செல்லலாமா என்ற ஒரு எண்ணம் வரும். வீட்டிற்கு இப்ப பக்கமா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள தொழில் செய்யறவங்களா இருந்தா தொழிலை மாற்றி ஒரு 20-30 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வரக்கூடிய ஒரு அலைச்சலான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு உண்டான புத்தி ஞானம் இப்ப தோன்றும் அமைப்பு வரும்.
அதே போல 6ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 5ல், அவர் வீட்டுக்கு 12ல் போய் இருப்பதால் ஏதாவது ஒரு சுப செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, இல்லையா வாங்கிய கடனை அடைப்பதற்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பு வருகிறது. நிலையான வருமானத்திற்கு உண்டான முயற்சி எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வெளியூர் வெளிநாடு செல்ல மனசு திட்டமிடும். அதே போல தெரியாத உறவுகளால் ஏதாவது தொந்தரவுகள் வரக்கூடிய சூழ்நிலை, புதிய உறவுகளால் தொந்தரவு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் நாம் எத்தனைதான் செய்தாலும், தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக எத்தனைதான் செய்தாலும் அந்த செய்தது ஒன்றும் குடும்பத்திற்கு காணாதது போல் குடும்ப உறவுகளிடமிருந்தும் மனைவியிடமிருந்தும் தேவையில்லாத மனக்கசப்பு உண்டாகும் நேரமாக இருப்பதால் நாம் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். அதே போல குழந்தைகளுடைய ஆயுள், ஆரோக்கியம், மருத்துவம் இந்த மாதிரி அமைப்பில நாம் ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையாக இருந்து செயல்பட வேண்டும். பண தேவைகள் பற்றாக்குறையாக வந்து மனதை சங்கடப்படுத்தும் சூழ்நிலை இருக்கிறது. அதனால் அதையும் நாம் நம் கட்டுப்பாட்டுக்குள் என்னென்ன விஷயங்கள் நம்மால் கடந்து போக முடியுமோ அதனுள் செலவு செய்து இந்த மாதத்தை கடக்கும் அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த 11ஆம் இடமும் அங்கே சம்பந்தப்படுவதால் எதிர்பாராத தனவரவுகள் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது சுக்கிரனுடைய வீடாகவே போவதால் 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் சம்பந்தப்படுவதால் இந்த மாதம் பணபரவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் சுக்கிரனோடு சம்பந்தப்படுவதால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தாய் வழி உறவுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சொத்து சுகங்களில் ஒரு முன்னேற்றம், திடீர் வரவு, வருமானம், அதே போல தந்தை வர்க்கத்தில், பாட்டனார் வர்க்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பங்கு, இந்த மாதிரி எதிர்பாராத விதமா உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்திலிருந்து ஏதாவது எதிர்பாராத விதமா இதை நீ வைத்துக்கொள், இதை நீ செய், இனிமேல் இது உனக்குத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு வாக்கு, ஏதாவது ஒரு விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இந்த மாதம் உங்களை சனி பகவான் வந்து 4ஆம் இடத்திலேயே இருக்கிறார். இந்த மாத கிரகமாய் போய் சேரக்கூடிய செவ்வாய் பகவானும் சனி பகவானும் யுத்த கிரகம் ஆவதால் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நமக்கு கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் வந்து ஏதாவது இன்ஜின் செலவு, பெரிய செலவு வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி வாகனங்களை ஆயில் எல்லாம் டெய்லி செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி செய்யறப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். அப்போ இவங்களுடைய வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய வழிபாடு பொங்கு சனீஸ்வரர் வழிபாடு, திருக்கொல்லிக்காடு. இந்த மாசத்துல ஒரு தடவையாவது போயிட்டு வந்துறீங்க. உங்களுக்கு வந்து அங்க இருக்கும் அக்னீஸ்வரருடைய தரிசனத்தாலும் பொங்கு சனீஸ்வரருடைய தரிசனத்தினாலும் உங்களுக்கு ஒரு நல்ல தாக்கம், நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு வரும். அதே மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொன்னோம்னா 2ஆம் எண்ணும் 5ஆம் எண்ணையும் பயன்படுத்தவும். இதே மாதிரி கூட்டு எண்ணிக்கையில் 2, 5 என்று வரக்கூடிய தேதிகளும் உங்களுக்கு யோக தேதிகளே. இளம் மஞ்சள் நிறம், பல வர்ண கலர்கள், எல்லாம் இளநிற கலர்களாக உபயோகப்படுத்துவது, நிறங்களை உபயோகப்படுத்துவது உங்களுக்கு ஒரு திருப்தியான சூழ்நிலையை தரும். கொண்டக்கடலை தானம் செய்வது, கொண்டக்கடலை பிரகஸ்பதிக்கு, நவகிரகத்தில் குரு பிரகஸ்பதிக்கு கொண்டக்கடலை மாலையிட்டு வழிபடுவது, கொண்டக்கடலை வந்து வேவிச்சு ரோட்டோரம் இருப்பவர்களுக்கு தானம் செய்வது உங்களுக்கு ஒரு சிறந்த முன்னேற்றத்தை தரும்னு சொல்லி நான் இந்த உரையை முடிக்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஸரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் குருமணிகண்டன் ஜோதிடர், பாலக்காடு, கேரளா. நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் சிம்மம் ராசிக்கு எப்படி பலன் இருக்கும், பொது பலனாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அப்போ நாம வந்து எந்த முறையில ஜாதகம் பார்க்கிறோம், எந்த முறையில கணிக்கிறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, NLS அப்படின்னு நட்சத்திர லக்ன முறை, NLS சிஸ்டம்
அப்படிங்கிற ஒரு முறையில பாரம்பரியமும் கேரள ஜோதிடமும் கலந்து ஒரு 6 நட்சத்திரம் 6 லக்னம் தான் ஒரு ஜாதகத்தை ஆள்கிறது, 12 பாவகத்தை செயல்படுத்துகிறது அப்படிங்கிற முறையில எந்த ஒரு ஜாதகமும் வெற்றி பெறும் ஜாதகமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சூட்சம வழிகள்ல ஜாதகம் பார்த்து பலன் சொல்றோம். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு திருமணம் ஆகணும் அப்படின்னா அது எந்த வயதில் ஆகும், அப்போ அந்த வயதிலிருந்து நம்ம முயற்சி பண்ணா போதும், தேவையில்லாத நேரங்களை செலவு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முறை. தொழில், வருமானம், வாரிசு, தனசேர்க்கை, இது எல்லாமே அப்படித்தான். சரி, நாம இப்போ அதாவது சிம்மம் ராசிக்கு உள்ள பதிவுக்குள்ள போகலாம். சிம்மம் ராசிக்கு போகலாம். இப்போ இந்த மாதம் சிம்மம் ராசிக்கு எந்த கிரகங்கள் நாயகர்கள்னு பார்த்தா சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் தான் இந்த மாத நாயகர்கள். அப்போ அவர்களுடைய செயல்பாட்டில் சிம்மம் ராசி எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நாம ஒரு பொது பலனா பார்த்துக்கலாம். ஓம் அங்கும் மகா கணபதே நமக, ஓம் அங்கும் மகா கணபதே நமக, ஓம் அங்கும் மகா கணபதே நமக. ஓம் நவகோள்கள் நட்புணையாக உபகோள்கள் உத்தர துணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாவர்க்கும் எல்லா நலம் வளமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும். இப்போ இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் சிம்மம் ராசிக்கு நாம பலனை பார்க்கலாம். இந்த நாயகர்கள் சொன்ன சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் சிம்மம் ராசிக்கு எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் பகவான் 8ஆம் பாவகத்தில் போயிருக்கிறார் சனீஸ்வர பகவானோட. சுக்கிர பகவான் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறார் மேஷ ராசி, அதாவது தன் வீட்டிற்கு 12ஆம் இடத்தில். அதே போல இவர்களுக்கு வீடு கொடுத்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் போய் இருக்கிறார் குரு பகவான். அதே போல சுக்கிர பகவான் தன் வீட்டிற்கு 12 இருக்கிறார், செவ்வாய் பகவானும் தன் வீட்டிற்கு 12 இருக்கிறார். அப்போ இந்த சிம்மம் ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியூரில் இருந்து தொழில் செய்து வரக்கூடிய வருமானத்தில் ஏதாவது ஒரு லாபம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை, லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். லாபம் கிடைக்கும். எதிர்பாராத விதமாக ஒரு சொத்து விற்கணும், பிடிக்கணும், வாங்கணும் அப்படின்னா அதற்குண்டான செயல்பாடுகள், அதற்குண்டான செயல்கள் தொடங்கும். அதே போல கணவன் மனைவி பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். மனைவி வீட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய சொத்து பத்துகள்ங்கிற வசதி வாய்ப்புக்கு உண்டான பொருளாதார நிகழ்வுகள் ஏதாவது ஒரு சூழ்நிலையால் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இல்லையா தானாக முன் வந்து கொடுக்கும் ஒரு அமைப்பு வரும். அதே போல அவர்கள் அரசாங்கம், அதிகாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் வேலை மாற்றம், திடீர் ப்ரமோஷன், புதிதாக பதவிகள் வருதல், அந்த மாதிரி சூழ்நிலையில உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு அதில் ஏதாவது ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய உதவிகளும் அந்த விண்ணப்பங்கள் வந்து சரிவர செயல்பட்டு உங்களுக்கு அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை வரவழைத்து தரும். அதே போல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள், குடும்ப உறுப்பினர்களால் ஏதாவது ஒரு இழப்புகள், குடும்ப உறுப்பினர்கள் எதையாவது ஒன்றை தொலைத்து விடுதல், அதாவது தொலைத்து வருவது அப்படின்னு சொல்லுவாங்க. தொலைச்சிட்டாங்க அப்படின்னு. நகை, நட்டு, செல்போன், வண்டி, வாகனம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் அமைப்பில் வேண்டும். வாகனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் சரி, வாகனத்தை இயக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் சரி, அவர் வீட்டுக்கு அவர் 12இல் இருப்பதால் தேவையில்லாத
பிரச்சனைகள் வாகனத்தாலும் வீட்டாலும் வீட்டில் இருக்கும் உறவினர்களாலும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டால் மேன்மை காணக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது. பித்ரு தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு செயல்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. கடல் நீர் குளியல் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஆற்று நீர் குளியல், கடல் நீர் குளியல் இதெல்லாம் நீங்க போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல வெளிநாடு சம்பந்தப்பட்ட உள்ளூரிலிருந்து வெளிநாட்டுக்கு அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கு ஒரு புதிய முயற்சிகளால், புதிய முன்னேற்றங்களால், புதிய உறவுகளால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெண் பார்க்கும் படலம் நடப்பவர்களுக்கு, மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகரமான மாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய செயல்கள் முடக்கம் வந்தாலும் அதில் பதட்டம் இல்லாமல் நீங்கள் சிந்தனையால் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உங்களுக்கு இறைபலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக செயல்படுகிறது. அதாவது உங்களுடைய பத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டியுடைய ஆர்சி புக், இடத்துடைய பத்திரம், மூலப்பத்திரம், அதே போல உங்களுடைய அடமானம் வைத்த நகை நட்டுகள், அதில் கவனம் அதிகம் தேவைப்படுகிறது. இந்த மாதிரி டாக்குமெண்ட், அடமானம் வைத்த பேப்பர்களுடைய ரசீது பேப்பர் இதெல்லாம் காணாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல ஒரு நல்ல நீண்ட நாள் உங்களுக்கு பார்க்க முடியாத ஒருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ, நீண்ட நாள் கிடைக்காத ஒரு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்போ, நீண்ட நாள் தள்ளி தள்ளி சென்ற செயல்கள் இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் தொழில் ஸ்தாபனங்களில் பெரியோர்களின் சொல்லக்கூடிய அங்க இருக்கும் உங்களுக்கு மூத்த அதிகாரிகளால் உங்களுக்கு தொந்தரவுகளும் பாரமும், தொழில் பாரம் அப்படின்னு வேலை சுமைகள், பணிச்சுமைகள் உங்களுக்கு கூடும். இந்த மாதிரி செயல்களில் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பாராத ஒரு சஞ்சலம், சங்கடம் சம்பவிக்கும் மாதமாகவும் இருக்கிறது. அப்போ நீங்க இந்த மாதம் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. இப்போ இந்த மாத வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அக்னீஸ்வரர் வழிபாடும், திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவான் வழிபாடும், பொங்கு சனீஸ்வர பகவான் வழிபாடும், அக்னீஸ்வரர் வழிபாடும் இந்த சனி செவ்வாய் பகவானுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும், அதே போல சௌந்தரராஜ பெருமாள் வழிபாடோ இல்ல கரிவரதராஜ பெருமாள் வழிபாடோ செய்வது உங்களுக்கு சுக்கிரனுடைய நல்ல ஒரு மாற்றத்தையும், அதே போல நீங்க சக்கரை பொங்கல் வைத்து அந்த பிரசாதத்தை வழங்குவது, நெய்வேத்தியமாக தெய்வத்துக்கு படைத்து அதை பிரசாதமாக வழங்குவதும், நிலக்கடலை மிட்டாய், கடலை மிட்டாய் தானம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான வளர்ச்சியை தரும். அதே போல உங்களுடைய ராசியான எண் அப்படின்னா 5ஆம் எண்ணும் 8ஆம் எண்ணும் உங்களுக்கு ராசியான எண்களாக இருக்கிறது. 5ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கூட்டு எண்ணிக்கையில் வரக்கூடிய தேதிகளும் அதே 5, 8 வருவதை பயன்படுத்தி கொள்ளலாம். இளம் ப்ளூ கலர், இளம் சிவப்பு, இளம் பச்சை, கிரே கலர் இதெல்லாம் நீங்க உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்களாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதிர்ஷ்ட தினங்களாக நீங்க பயன்படுத்த வேண்டிய தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக செயல்படும். உங்களுடைய இந்த மாதம் கொஞ்சம் திறன்பட செயல்பட வேண்டிய மாதமாக இருப்பதால் கவனம் அதிகமாக வேண்டும் என்று சொல்லி நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன், பாலக்காடு. வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஸரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் குரு மணிகண்டன், ஜோதிடர், பாலக்காடு, கேரளா. நம்ம பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகமும் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம்னு சொல்லி அந்த ஜாதகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் எந்த சூட்சமத்தில் இருக்கிறதோ அந்த சூட்சம செயல்பாட்டின் மூலம் செயல்பட்டால் வெற்றி பெறும்னு சொல்லக்கூடிய அமைப்புல
NLS அப்படிங்கிற ஒரு முறை, அதாவது நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி ஒரு முறையில ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது இது முழுக்க முழுக்க பாரம்பரியமும் கேரள ஜோதிடமும் கலந்த முறையில பார்த்து சொல்றோம். சரி, இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் மேசம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். வருகிற ஏப்ரல் மாதம் மேசம் ராசிக்கு எப்படி இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா வருகிற ஏப்ரல் மாதம் வந்து பாத்தீங்கன்னா மேசம் ராசிக்கு, அதாவது செவ்வாய் பயிற்சியாகி 12ஆம் இடத்தில் போய் இருக்கிறார். சுக்கிரன் பயிற்சியாகி மேசராசியிலே வந்து இருக்கிறார். அப்போ 2 கிரகங்களுடைய பெயர்ச்சியும் சூரியனும் சேரும் பொழுது இந்த மேசம் ராசிக்கு பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதம் சுப செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய செலவுகள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு. சுப செலவுனா இப்போ ஒரு திருமண காரியத்திற்காக செல்வது, இல்ல வீடு புனியாச்சனைக்காக செல்வது, ஒரு நல்ல நல்ல விஷயங்களுக்காக செல்லக்கூடிய சுப செலவுகள், ஆன்மீக யாத்திரைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சில புதிய வரவுகளுக்காக பர்னிச்சர் ஐட்டம்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி புது புது ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய, அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், பர்னிச்சர் ஐட்டம்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பொருள் வகையில ஏதாவது ஒரு சுப செலவோ, இல்ல வீடு காம்பவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மதில் சுவர் பராமரிப்பு சுப செலவு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருடைய அமைப்பிற்கு ஏற்றாற்போல் இந்த செலவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி மேசராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். இல்லையா அதில் ஒரு விரைய செலவு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அதே போல் குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுன்னு சொல்லக்கூடிய ஆரோக்கிய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் தன் ராசிக்கு 12இல் போய் இருக்கிறார். மேசம் ராசிக்கு 12இல் போய் இருக்கும் பொழுது அவர் ஆரோக்கியத்தில் சில இடர்பாடுகள் ஏற்படுவதற்கான முயற்சிகளை செய்வார். அதாவது இந்த மேசராசியுடைய குணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, தனக்குன்னு பார்க்காம எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு தனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரு குணம் இருக்கு மேசராசி. யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் வேணும், எல்லாத்தையும் பண்ணணும், பிடிக்கணும்னு ஓடி ஓடி லாஸ்ட் உங்களுக்காக பண்ணக்கூடிய ஒருத்தர் உங்க கூட இல்லை அப்படின்னு உள்ள ஒரு ஆணோ பெண்ணுக்கோ எல்லாருக்குமே இந்த மேசராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு சங்கடமான ஒரு மனசுக்குள்ள ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் கடந்து வரக்கூடிய மாதங்களாக நமக்கு பிரபவ வருடம் ஒவ்வொரு சில செயல்களை செய்து தரும். அது தமிழ் புத்தாண்டுல நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா ஜாக்கிரதையா கையாளக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. ஏதாவது கையில் இருக்கும் பொருள் திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மொபைல் போனோ, வண்டி வாகனங்களோ, அதாவது உங்களுடைய டூ வீலரோ, உங்களுடைய பர்ஸோ, ஏதாவது ஒரு ரீதியான ஒரு களவு போகும் தன்மை உங்கள் ராசிக்கு இருக்கிறது. இந்த இடத்தில் இருந்து இந்த பொருளை காணும் என்று நீங்க தேடி ஒரு தவிப்புக்குள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் போய் மேசராசிலேயே இருக்க, அவர் அஸ்வினி நட்சத்திரத்துல இப்ப பயணம் பண்றார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இப்போ பூரட்டாதியில பயணம் பண்றார் மீன ராசியில. அதனால பாத்தீங்கன்னா கையில் இருந்து, அதாவது நகைகள், தங்க நகைன்னு சொல்லக்கூடிய நகைகள் காணாமல் போவதோ, இல்ல வெள்ளி சம்பந்தப்பட்ட நகைகள் காணாமல் போவதோ, ஏதாவது ஒரு இழப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுல இந்த மாதம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா அத நம்ம உங்களுடைய ஒரு செயல்பாட்டுல ஒரு வெற்றி வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு இழப்புக்கு பின் ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மேசராசிக்கு இருக்கு. இந்த இழப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் இந்த மாதிரி இழப்புகளாக வரக்கூடியது. வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ரொம்ப நாள் காத்திருந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் செயல்படக்கூடிய இதுல இருக்கு. அதே மாதிரி எதிர்பாராத ஒரு உதவி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு. எதிர்பாராத பணவரவு
நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல படிப்பில் கவனம் அதிகமாக இருந்தால் மட்டுமே நமக்கு வந்து மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா மேசராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி 12ல் போயிருக்கிறார். 1க்கும் 8க்கும் உடையவர் 12ல் போயிருப்பதனால் புத்தி மந்தம் ஏற்படும், புத்தி செயல்பாட்டில் தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால படிப்புல வந்து நல்ல கவனமா இருந்தா தான் பரீட்சையில பாஸ் ஆக முடியும், மார்க் எடுக்க முடியும், எல்லாமே செயல்பட முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க, வெளியூர் வெளிநாட்டுக்கு உண்டான அப்ளிகேஷன் பூர்த்தி பண்ணி கொடுக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா எழுத்து பிழை இல்லாமல் இருக்கிறதா, இன்சில் மாறாம இருக்குதா, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில ரிட்டர்ன் ஆகும், அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி குடும்பம், தொழில், ஆரோக்கியம், அவர்களுடைய வாக்கு, இதை எல்லாமே வந்து ஜாக்கிரதையாக கையாளக்கூடிய இந்த மாதமாக இருப்பதால், வெற்றிகள் பின்தொடர்வதாக இருப்பதால், தோல்விகள் முன்னில் இருப்பதால் நாம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து செயல்பட்டோம்னா இந்த மாதத்தில் பல இடர்பாடுகளை தவிர்க்க முடியும். மேசம் ராசி வந்து ரொம்ப கவனமா தான் இருக்கணும் இந்த மாதம் சொல்லி. அவர்களுடைய வழிபாடு பார்த்தீங்கன்னா, அதாவது திருத்துறைப்பூண்டி, மேசம் ராசிக்கு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் வழிபாடு. அங்கேயே பார்த்தீங்கன்னா 16 அடி ஆஞ்சநேயர் இருப்பார். ஏன்னா மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு 3ல போயிருக்கார், முயற்சியை தடுமாற்றமா இருக்கும். அப்போ கேதுவும் பார்த்தீங்கன்னா 5ல் இருப்பார். அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா 16 அடி ஆஞ்சநேயர்னு திருத்துறைப்பூண்டியில் இருக்கார். அப்போ இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வீட்டுக்கு 12ல் இருக்கிறார். செவ்வாய் தன் வீட்டிற்கு 12ல் இருக்கிறார். அப்ப இந்த 16 அடி ஆஞ்சநேயர் கோவில்ல போய் தேங்காய் வழிபாடுன்னு ஒரு வழிபாடு இருக்கு. தேங்காயை வாங்கி ஒரு சிவப்பு துணியில பிரார்த்தனை பண்ணி கட்டிட்டு வரும். அந்த வழிபாட்டை பண்றப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா செயல்களிலும் ஒரு வெற்றியும், ஒரு தன்னம்பிக்கையும், ஒரு முயற்சியும், அவங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தது போல எல்லாம் நல்லாவே நடைபெறும். அப்போ பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் போயிட்டு நல்ல அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு, உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு எல்லாம் போய் வழிபாடு பண்ணலாம். அப்போ இவர்களுடைய எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 3ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கை வருவது, 7ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கை வருவதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள். 3, 7 அதிர்ஷ்ட எண்கள். அதாவது வெளிர் நிற கலர்கள் எல்லாம் இவர்களுக்கு யோக நிறம். வெளிர் மஞ்சள், வெளிர் பச்சை, வெளிர் ஆரஞ்சு, அந்த மாதிரி வெளிர் நிறங்கள் எல்லாம் யோகமான நிறங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் பயன்படுத்தி உங்க வெற்றியான பாதைகளை கண்டெடுத்து கடந்து வந்து வெற்றி பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன் ஜோதிடர் அண்ட் ஆசிரியர். நாம இப்போ பார்க்கக்கூட பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் பலன் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். வருகிற ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா NLS அப்படிங்கிற ஒரு முறையில, அதாவது நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி ஒரு முறையில பாரம்பரியத்தையும் கேரள ஜோதிடத்தையும் இணைத்து ஒரு புதிய முறையில நம்மளுடைய 12 பாவகத்தை 6 நட்சத்திரம் 6 லக்னம் தான் ஆள்கிறது. அதனால் அந்த முறைப்படி சூட்சமத்தில் நாம் ஒரு ஜாதகத்தை செயல்படுத்தினால் அந்த ஜாதகர் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முறையில பலன் பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து நாம பதிவுக்கு போலாம். விருச்சிக ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக.
நவகோள்கள் நத்துணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும்னு சொல்லி நாம விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நாயகர்களாக நின்று செயல்படக்கூடிய கிரகங்கள் யார் அப்படின்னு பார்த்தா சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் தான் இந்த மாதம் நாயகர்கள். அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் விருச்சிக ராசி செயல்படும். அப்போ விருச்சிக ராசிக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் 12 குடையவர் 6ல போய் இருக்கார். ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் போய் இருக்கிறார். சனி பகவான் கூட இருக்கிறார். அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் போய் சுக்கிர பகவானும் 12 குடையவன் 6ஆம் இடத்திலும் போய் இருக்கிறார். அப்போ 5ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3 பாவகங்களும் தான் இந்த மாதம் இயக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 3 பாவகங்கள் எப்படி நம்மளை இயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ஆம் இடங்கிற ஒரு நிலையான வருமானம், குலதெய்வம், பங்காளிகள், பூர்வீக சொத்து, பித்ருக்கள், முன்னோர்களுடைய பாதிப்பு, இந்த விஷயத்தினால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மறைமுக எதிரிகளுடைய தொல்லை, மறைமுகமான பிரச்சனைகள், எதையும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு விரக்தித்தன்மை, செயலாற்றுவதில் சங்கடம், அதே மாதிரி உறவினர்களால் பாதிப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் கூட போய் செவ்வாய் பகவான் இருப்பதால் ஒரு யுத்தத்தை சந்திக்கக்கூடிய, அதாவது யுத்தம் என்றால் ஒரு வழக்கு, சண்டை, சச்சரவு, பிரச்சனைகளை சந்தித்து வெளியில் வர வேண்டும் என்பது இந்த மாதத்துடைய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அதுவும் யார், எந்த எதிரி அப்படின்னா மறைமுக எதிரி. உங்களை நேருக்கு நேர் சந்திக்க முடியாம மறைமுகமாக நின்று கோல் மூட்டி குதர்க்கமாக பேசி உங்களுடைய அமைப்பை சீரழிக்க எதிரிகளால் செய்யும் சூழ்ச்சிகள் எல்லாம் வரும். அது குடும்பத்துக்குள்ளேயும் சரி, வெளியிலையும் சரி, நீங்க யாரை நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்களே நமக்கு பிரச்சனையா இருக்காங்கன்னு ஒரு சங்கடத்தை எல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில், அந்த இடத்துல போய் 12 குடைய சுக்கிரன் உட்கார்ந்துருக்க. அதனால பாத்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து வெளியூர் சென்று தொழில் செய்து வர வேண்டும், ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் மாறி தொழில் செய்ய வேண்டும். இப்ப புதிதா மாறக்கூடிய ஒரு எண்ணம், அதற்குண்டான ஒரு அமைப்பெல்லாம் செயல்படும். அதே மாதிரி வெளியூருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது, வெளியூருக்கு மாற்றம் கிடைப்பது, மேலதிகாரிகளின் ஒரு தாக்கத்தால் வெளியூர் மாற்றம் கிடைப்பது, செய்யும் இடத்தில் தொழில் செய்யும் கூட்டாளிகளால் ஏதாவது சங்கடத்தை சந்தித்து தொழிலை மாற்றுவது, அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த 6ஆம் இடத்தால். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு, தலை சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம இந்த மாதம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு. எதையும் உங்கள் முன் எதிர்த்து நின்று பேச பயப்படும் எதிரிகள் உங்களுக்கு பின் நின்று செயல்படக்கூடிய காலமாக இருப்பதால் நம் வண்டி வாகனங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் சூதானமாக செயல்பட வேண்டிய காலமாக இருக்கிறது. அதேபோல் 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் இயங்குவதால் தொழில் மாற்றத்தை உறுதியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அது நம்ம இப்ப எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அதுல ஒரு மாற்றம் இல்லையா, அதுல ஒரு இழப்பு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வண்டி வாகனம் வைத்து தொழில் செய்பவர்கள் நல்ல கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுவது சிறப்பு. ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செய்வது சிறப்பு. இல்லையா தேவையில்லாத வழக்கு வம்புகளில் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது ஏதாவது ஒரு வழக்கை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 7 கூடையவர் வந்து 12ஆம் அதிபதி, 7 கூடையவர் அவர் 6ல போய் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு வெளியூரில் இருந்து வரக்கூடிய உறவுகளால், பெண் உறவுகளால் ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்களோ வருமானங்களோ வரக்கூடிய அமைப்பு இருக்கும். மனைவி வழியில் ஏதாவது ஒரு வருமானம் வருவதற்கு உண்டான வாய்ப்போ இல்ல
ஏதாவது சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்போ வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி ஜாதகர்களுக்கு, அந்த மாதிரி அமைப்பு இருப்பவர்களுக்கு அந்த விதி சரியாக வரும். அதே போல் வெளியூரில் இருக்கும் சிநேகம், காதல், அதன் மூலமாக லாபம் வருவதும், காதல் திருமணம் நடப்பதும் இங்க நம்ம இந்த மாதத்துல சுட்டி காட்டப்படுகிறது விருச்சிக ராசிக்காரர். அதே போல இரண்டாம் திருமணத்துக்கு முற்படுவோருக்கு இரண்டாம் திருமணத்திற்கு உண்டான வழிவகைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூட்டாளிகளால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பணம் சம்பந்தப்பட்டோ இல்ல குடும்பத்தில் ஏதாவது உறவில் இடை ஏறி வந்தது போல், ஒரு உறவில் இடையில் வந்தது போல் உள்ள மாற்றத்தால் குடும்பத்தில் ஒரு சலசலப்பு, சஞ்சலங்கள் வரும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வீட்டிற்கு அதிகம் நண்பர்களை கூப்பிடுவதை தடுப்பது நல்லது. இந்த அயன சயன போகம்னு சொல்லக்கூடிய இடம் சுக்கிரன் ஆட்சி செய்வதாலும், அது 6ஆம் இடமாக இருப்பதாலும், தேவையில்லாத பழக்கங்களை கையில் வைத்திருந்தால், குடிப்பழக்கம், அதே போல சீட்டாட்டம், இது போல தேவையில்லாத சூதாட்டங்களோ குடிப்பழக்கங்களோ அதிகப்படியாக இருந்தால் அதை குறைத்துக் கொள்வது நல்லது. ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். நம்ம எப்பவும் நம்ம சிந்தனையில தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு பிரச்சனையோ வழக்கோ வம்போ கேஸோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 12ஆம் இடமும் 6ஆம் பாவகமும் சம்பந்தப்பட்டு வருமானங்கிற இடத்துல பாதிப்பை தருகிறது. இந்த வருமானங்கிற பாதிப்பை தரும் பொழுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல இந்த விருச்சிக ராசி எல்லாருக்கும் அப்படின்னா பொது பலனாத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இதுவும் ஒரு 70-50% ஒத்து வரும். அதனால் நம் கவனமாக இருப்பது நல்லது. கோச்சார கிரகங்களுடைய சூழ்நிலையை வைத்து சொல்லும் காரணத்தினால் நாம் கவனமாக செயல்படுவது நல்லது. சரி, அப்போ இதற்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா, காஞ்சி காமாட்சி அம்மன் ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு சிறப்பு. உள்ளூரில் இருக்கும் காமாட்சி அம்மன் சிவன் வழிபாடு சிறப்பு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் தானம் கொடுப்பது உங்களுக்கு நன்றாக ஒரு பலனை தரும். அதே போல் உங்களுக்கு 6ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் உங்களுக்கு நல்ல தேதிகளாக செயல்படும். 6, 9 அதிர்ஷ்ட எண்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் அதிர்ஷ்ட தினங்கள். ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் அதிர்ஷ்ட தினங்களாக செயல்படும். அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய தானம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு புளி தானம் செய்வது. புளி அதாவது நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் புளி வாங்கி தானம் செய்வது உங்கள் மனசில் இருக்கும் பழி பாவங்களை தீர்க்கும். உங்களுக்கான எதிரிகளுடைய தாக்கத்தை குறைக்கும். முயற்சி பண்ணுங்க, வெற்றி பெறுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.